Very good morning and welcome to Tea Bites. House music all night long. இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கும் நம்ம ட்ராவலிங் vlog தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி என்னென்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறேன். என் கூட என்னோடய சின்னம்மா வராங்க. நாங்கள் 2 பேர் தான் போக போகிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி கடைசியாக இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ எங்கே போகிறேன், எப்படி போகிறேன் அப்படின்றத கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளம்புவோம். ஸோ அந்த இடம் ஹாட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கேப்பு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி அங்கே ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் வெயில் அடிக்குது, சில நேரம் மழை பெய்யுது. மலேசியாவோட வெதரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நம்ம கிளம்புவோம். அப்போ போய்கிட்டே எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீநகரா. நான் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன். நம்பாலுதான் கொஞ்சம் இயற்கையை ரசிப்பாங்க. தடுமாறிட்டாங்க. அழகா இருக்கு. ஜி ஜி எனக்கு அவனுக்கு ஞாபகம் வருது. ஜி ஃபோர் கீழா موجود بسوق الغزل. هذا البنص بيصبح ما البنص اصلا شو اسمه هذا مصباح اكو நம்ம பார்க்காத ஒரு காக்கா கருப்பீட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த குளம் ஆழமா இருக்காது. கோழிக்கூடு மான் இல்லைன்ற வருத்தம் இல்லை. ஏன்னா மான் இங்க இருக்கான். சரி நம்ம நடந்து உட்கார்ல தூரம் வருது. பாஞ்சாதானே புலி இதுல பாஞ்சிரது பாயாதுன்னு நினைக்கிறேன். இங்க ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்து வருது, பயமா இருக்க. யாரு பூனையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? தளபதி போறாரு ஃப்ரெண்ட். புளி 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 வாட்டர் பஃபலோ. இது பக்கறதுக்கான காசு கட்டி ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹலோ மீ செல்லோ. வீட்டுல இருக்கு. இது என்ன மாடா? ஆமா ஜாலியா இவ்வளோ இருக்கு. நாருது. இப்போ சவானா வாக்குள்ள போறோம். இங்க என்னென்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நீங்க எடுங்க ஃப்ரெண்ட் வீடியோ. எனக்கு கடுப்பா இருக்கு, சூடா இருக்கு. தூங்குற டைம் நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள மடகாஸ்கர் ஃபீல் வந்ததுக்கு ஒரு பெரிய ஒண்ணு கூட பார்க்கல. எல்லாம் சோம்பேறியா. இங்க பாருங்க மீன் எல்லாம் இருக்கு. இது வேணா நானும் சும்மா ஃப்ரீ பஸ்ல வந்தேன்.
இது க்ளூ கேப்ல 38 கட்டி வந்தாங்க. ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க. இல்ல பாப்போம் கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும், நம்ம கண்டிப்பா பாப்போம். பார்த்த வரைக்கும் ஒரு வெள்ளை புலி பார்த்தோம். அதுதான் கொஞ்சம் கொடுத்த காசுக்கு வந்து நின்று பாத்துட்டு போடுச்சு. புலி 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 புலின்னு. ஆமா, மத்தது மரவல. அப்புறம் நம்ம போயிட்டு மெதுவா நடந்து போப்போம். பெரிய சிங்கம் இருக்காது. வந்து சொல்லுங்க. விஜய் டூலாக்ல பார்த்த மாதிரிலாம் இருக்காதுங்க, அவ்வளவு தூரத்துக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து சைனால எடுத்தது, இது வந்து மலேசியா வேர்ஷன். ஆமா, இது எங்களோட வேர்ஷன். குறைவாவே இருக்கும். ஆமா, வாங்க இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். டோக்கியோ பைனா. ஓ, முள்ள மண்டை. அது திடீர்னு அதை ரிலீஸ் பண்ணிருக்குது. அது முள்ள. அது கூட நம்மள ஏமாத்துது, எங்க இருக்குன்னு கூட தெரியல. எங்க? இந்த பாருங்க இருக்குல்ல. ஓ ஆமா, இன்னும் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆப்பிரிக்கா முள்ள மன்றியா. ஓ பைசா போய். துபாய்ல இன்னொன்னு இருக்கு. லண்டா ஆப்பிரிக்கா. ஓகே ஃபைன். ஒயிட் கலரா இருக்கு. என்னமா சூட்ல வச்சிருக்காங்க. அது என்ன? சுப்பிரமணி ஹைனாங்க படுத்திருக்கு. நம்ம ராங் டைமிங்ல வந்துட்டு வச்சிடவாதான். எல்லாம் சூட் இல்ல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இங்க இன்னொரு வகையான ஹைனா. இது கோடு கோடா. ஆனா துருவா இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியல. கதவு திறந்துருக்கு, ஆளு வருவாங்க போல. ஆனா ஹைனாவே காணுமே. மிஷின் இனெக்ஷனா? அட்லீஸ்ட் பண்டாவாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம். அங்கேயாச்சும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். போனோம், ஏற்கனவே வந்துட்டு ஒரு பண்டா இறந்துடுச்சுன்னு வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. தெரியல இங்க மத்த பண்டாலாம் இருக்கான்னு. ஆனா நல்ல வெயில் அடிக்குது. ஃப்ரெண்ட் யோசிச்சுக்கிட்டே போறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன ஏமாத்திட்டாரு நீங்க. சே, இங்க என்ன அப்புறம் போன போல வாங்க. நான் வேலைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, என் பாசியாச்சும் வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பேன். இப்ப அதுக்கு வழியாமாச்சு. நான் தொப்பி எடுத்துட்டு வரேன்னு சொன்னப்ப, ஏன் தொப்பி எடுத்துட்டு வரேன்னு வேற என்ன கேட்டீங்க. துண்டு எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நான் வேறையா எடுத்துட்டு வரணும்னு கேட்டீங்க. அப்படிதான் ஃப்ரெண்ட் கேட்போம். ஆனா இப்ப தெரியுதா, எல்லாம் சொன்னா ஆனா தண்ணி எடுத்துட்டு வரல. அதான் ஒரே தாகமா இருக்கு. ஆமா, பாப்போம் முடிஞ்ச வரைக்கும் என்னதான் ஆகுதுன்னு. இருந்தாலும் மினரல் வாட்டர் குடிக்க மாட்டேன், எனக்கு சில்லுன்னு நினைச்சு. ஆமா, இங்க கண்டிப்பா இருக்கும். என்ன பார்த்தா ஒரு மாதிரி எங்க வந்துட்டு. நான் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட். ஐயா, டேஸ்க்கு ஆப்பிரிக்கன் அனிமல்ஸ் கூட வேலை செய்யறேன். ஆமா. ஆஃப்டர் ஒரு half an hour. ஆமா, half an hourக்கு அப்புறம் திரும்ப எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்க போறோம்னா, பார்க்க போற ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃபேமிலி பார்க்க போறோம். எங்க பாருங்க. ஹாய் பெரியப்பா. எங்கிட்ட இருக்கு, ஆனா அங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. ரெண்டு இருக்காரு. ஆமா, ஹாய். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். எஸ், என்னோடய பெட்ரு இங்கே தான் ஃபுல்லாகவே வந்துட்டு லோ ஆனது. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு நானும் என் சின்னமாவும் கடன்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். ஆனால் இப்போ அது ஒன்று கூட ஞாபகம் இல்லை. வீடியோவில் நான் இப்போ இன்றைக்கி எடிட் பண்ணக்குள்ளே தான் நான் பார்க்குறேன், நிறைய வீடியோஸில் ஆடியோவே இல்லை.
நாங்கள் பேசின வீடியோவே நிறையா இருந்துச்சு அண்ட் சில ஃபன்னான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதுவுமே அந்த வீடியோவோட போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முக்கியமாக ஃபோக்கஸாக வந்து ஜூ நகராக்கு அனிமல் பார்க்க தானே வந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அனிமல்ஸ் இப்போ காமிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே வைக்கல. பிகாஸ் அந்த நேச்சர் சத்தம், மிருகங்க சத்தம், பேர்ட்ஸோட சத்தம், அந்த கிரிக் 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 அந்த சத்தம் அதெல்லாம் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டேன். அண்ட் நான் இதுக்கு முன்னுக்கு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ஜூ நகராக்கு நிறைய டிஃப்ரெண்ட். நான் ஒரு 6 to 7 years முன்னுக்கு நாங்கள் வந்த ஜூ நகராக்கு. அப்போ நான் வந்தப்போ நிறைய மிருகம் அந்த டைமில் இருந்துச்சு. அப்போ நான் வரக்குள்ளே பண்டா கூட இருந்துச்சு. பட் இப்போ வரக்குள்ளே பண்டாவும் இல்லை, லைக் நிறைய அனிமல்ஸ் இல்லை. நான் நினைக்கிறேன் எல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிருக்க போல், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெக்கேஷன் போயிருக்கு, முஷ்வராட் போயிருக்கு அப்படின்னு. பட் எல்லாம் ட்ரீட்மெண்ட்காக அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்டா வந்து செப்டம்பர் வருதுன்னு சொன்னாங்க, பட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. நீங்கள் இப்படி போகணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட ஜூ நகராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்டாவோட அப்டேட் வந்தோன்னா அதுக்கப்புறம் போங்க. அப்போ தான் வந்து வேர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, என்னோடய சின்னம்மா வந்து க்ளூக்கில் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, மங்கி பிளேசஸ்க்கெலாம் வந்தோன்னே ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல நான் வந்துட்டு மைக்கை கழட்டிட்டேன், ஏன்னா வ்ளாக் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் வந்துட்டு நார்மலாக அந்த ஷோலாம் இருக்கும்ல அந்த இடம். அண்ட் இங்கே தான் நான் வந்து மைக்கில் ஃபுல்லாகவே பேட்டரி போயிருச்சுன்றதையே ரியலைஸ் பண்ணேன். இது ஒரு மினி அக்வேரியம் ஜூவில் உள்ளது. ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு தான் சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் மைக்கை கழட்டிட்டு நார்மலாக நானும் சின்னமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதா இல்லை. ஹோப்ஃபுல்லி நான் எடுத்த எல்லா வீடியோஸையுமே, நான் பார்த்த மிருகங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணேன், அது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாமலே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நான் என்னென்ன வந்து கேப்சர் பண்ணியிருக்கணும் அதை வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். இன் ஃப்யூச்சரில் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் செய்யணும், நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காமிக்கணும். மலேசியாவில் என்னென்ன இந்த மாதிரி அட்ராக்டிவ் பிளேசஸ் இருக்குது, நிறைய டீம் பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு யோசித்து வச்சு நிறையா பிளான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு தொடக்கமாக இருக்கும். ஸோ ஜூ நகராவை அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம், ஐ மீன் திரும்பவும் அனிமல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமும் நான் ஒருக்க போகலான்னு இருக்கேன். அது போயிட்டு ஜூ நகரா 2.0ன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ மீன் வாய்ஸ் ஓவர் இருக்காது, நார்மல் இது இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹாய். இங்கே பாருங்க, சின்னம்மா இது என்ன சின்னம்மா, அது மூஞ்ச காணோம். இருக்குது ஒரு அன்சைட் இருக்கு, பட்டாக்ஸ் பண்ணுறதுங்க இருக்கு. ஓ ஆமாம், ஒரே விளையாட்டு மாப்பிள்ளை ஒத்தையா இருக்கு போல. இது பேர் என்னது? சியாமாங். இதெல்லாம் கோசமா இருக்கு. ஒன்று ஓ மேலே அவர் தான் போல. அவரும் இல்லை, இவர் வந்து சியாமாங் தான். ஆமாம், இவர் சியாங்மான் தான், தனித்தனியாக வச்சுருக்காங்க போல. வேற இந்த இடத்துல என்னமோ ரிம்பான்னு என்னமோ இருக்குது. இது என்ன சொன்னமா ரிம்பா? நடக்கலாமாங்க தெரியல, நடக்கலாம் போல. இது நம்ம உள்ளே போகிறக்குள்ளேயே பார்த்தோம்ல. இது ஒரு ஆள் பார்த்தா வேண்டாம். யாரு? எங்கே ஒன்றுமே தெரில, எங்கே இருக்கானே தெரில. டேய் அக்கா வந்திருக்கேன்டா. அவனை கண்டுபிடிக்கல, ஏன்னா பச்சை கலர் போர் இருக்கான். அவன் பூச்சி. கிரிக்கெட் இது, கிரிக்கெட் இல்லை, நம்ம காப்பாற்றிடணும். போர் மேலே ஹாய் சே, ஹைட் பண்ணியிருக்கியா? இன்னொரு வகையான ஃப்ராக். ஆனால் இது தேர, இதான் அந்த பாயுமே. இது தேர, தோட்டு வந்து தேர. இல்லை ஃப்ராக்கு பாயும் தானே? இல்லை இல்லை, இது வந்து வேகத்தில் பாயும். இந்த போரு. ஓ ஆமாம், உங்களுக்கு கண்ணு பாவதான். இங்கே பாருங்க, அது முட்டை போட்டிருக்கு போல. புருடு
டப்பி ட்ரீ ஃப்ராக். ஐயோ நல்லாவே இல்லை, பார்க்க ஒரு மாதிரி கல்லியா இருக்கு. எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க தான், ஏன் சொந்தக்காரவங்க. யாருக்கெல்லாம் மடகாஸ்கர் கொக்கரோச் பார்க்கணும், அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து டுபியா கொக்கரோச். துபாய் தான் அப்படியே இல்லை, ரொம்ப ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் கடிச்சா வலிக்கும் போல இருக்கு. ஆமா இது லீச்சி மில்லிப்பிட்டு இது மரவெட்டை. எவ்வளோ அழகா இருக்கு. வேணுமா அடுத்து வாய விடுறேன். டிங் 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 தான் அடினா. பாருங்க ஃப்ரெண்ட், சூர்யா உட்காந்துருக்காரு, இங்க ஜோதிகா உட்காந்துருக்காங்க. ஃபைனலி சிங்கத்தை பார்த்துட்டோம். அப்பா இதோட நம்மளோட ஜூ பயணம் முடியுது. இப்போதைக்கு நாங்கள் என்னென்ன இருந்துச்சோ அதை எதை எடுத்து பாருங்க. புள்ளிமான் புள்ளியாக இருக்குமா? கடைசி என்னால் முடிஞ்சது இந்த புள்ளிமான் தான். அது வேணா நான் எடுக்கிறேன். ஆனால் மான் கிட்ட நாருது. அதான் இதுங்க ஆக்சுவலி ஒன்றுமே சாப்பிடல, இலைங்க தான் சாப்பிடுதுங்க. வாங்க போகலாம். நாங்கள் கிளம்ப போகிறோம். யா ஃப்ரெண்ட் பாருங்க எப்படி வெறுத்துச்சுங்க. ஆமாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினச்சி வந்தோம், அது இல்லை. இன்னொன்று ஜூ நகரில் வந்து இந்த சுத்தம், அதாவது முக்கியமாக வெளி சுத்தம் இல்லை, இந்த மிருகங்கள்லாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். டாய்லெட்லாம் வந்து சுத்தமாக இருக்குது, சாப்பாடுற ஏரியாலாம் சுத்தமாக இருக்குது. ஆமாம், பட் இந்த மிருகம் இருக்கிற இடத்த வந்து கிட்டையே போக முடியல. சில இடத்துல வந்து அந்த மான் கிட்டலாம் போகவே முடியல, அப்படியே வாடை தூக்குது. இன்னொன்று அந்த இடம், இந்த தண்ணிலாம் வைப்பாங்கள்ல, அந்த இடம்லாம் அப்படியே அழுக்காக கச்சராவாக இருக்குது. அதுதான் அந்த மிருகங்களும் குடிக்குதுங்க தண்ணியை, பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதெல்லாம் இது பண்ணிட்டா ஜூ நகரா பர்ஃபெக்ட். மற்றபடிக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். சில மிருகங்களும் இல்லை, என்ஜாய் பண்ணோன்னு சொல்ல முடியாது, மிருகங்களும் இல்லை. ஏன்னா பண்டா வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்குன்னு சொன்னாங்க. இதில் என்னென்னா வந்து தவுக்கலை இதெல்லாம் கூட வெக்கேஷன். ஆமாம், தவுக்கலை எல்லாம் வந்து வெக்கேஷன் போயிருக்கேன். நாங்கள் மேபி ஏதோ ட்ரீட்மெண்ட் இதுக்காக போயிருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. பட் அந்த இடம்லாம் கோசமாக இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த ஹைனாலாம் நிறைய விதமான ஹைனா இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஹைனாங்களும் இல்லை, ரொம்ப குறைவாக இருந்துச்சு விதவிதமாக. ஆமாம், பாட் மட்டும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்தேன், பார்த்துருந்தீங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மற்ற ஒரு மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்துங்க உங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. ஆமாம், உங்களை நான் வேற ஒரு vlogல வேற ஒரு இடத்துல சந்திக்கிறேன். பாய்.